அப்படியெல்லாம் சொல்லாமல் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வரலாம்னு சும்மா ஒரு பம்மாத்துக்கு திராவிட ஆட்சி சட்டம் போட்டால் குதிக்கிற உடனே வழக்கு உச்சநீதிமன்றத்தை கொண்டு போகிற அக்ரகாரத்துலேருந்து மயிலாப்பூர்லேருந்து அப்புறம் எப்படி ஒன்று எங்களோட சேர்த்து பேசுகிறது? 1-2 இண்டிவிஜுவல்ஸ் சில பேர் வர்றாங்க நம்மளோட, பெரும்பாலும் அந்த பக்கம் நீ இருக்கிற. அதனால் ஆரிய பிராமணன் அவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஆரிய பிராமணத்தை தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அங்கே காசியில் இருந்தாலும் சரி. அடுத்தது ஆரிய வைசிய. நம்ம ஊர்லலாம் வைசியம் கிடையாது, நம்ம ஊரில் சத்திரியன் யாரும் கிடையாது, புரியுதா? 4 வர்ணம் இங்கே நம்ம ஆளுவை குழப்பிட்டு போயிருப்பாங்க திராவிடவாதிகள். பிராமணன் கடைப்பிடிச்சதுங்க 2 வர்ணம் தான். ஒன்று பிராமண வர்ணம், இன்னொன்று சூத்திர வர்ணம். இங்கே இடஒதுக்கீட்டில் இடம்பெறாத முன்னேறிய ஜாதி தொண்டை மண்டல முதலியார், சைவ பிள்ளைமார், இவாளெல்லாம் சூத்திரர்கள் தான். அவளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறது. யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சொன்னதை. நாங்களும் சூத்திரர்கள் தான், ஆனால் சைவ பிள்ளைமார் நாங்கள் சற்சூத்திரர்கள் அப்படின்னாரு. தமிழறிஞர் தான்.